2017 ரிலீஸான கிங்ஸ்மேன் தி கோல்டன் சர்க்கிள். கிங்ஸ்மேன் என்று அழைக்கப்படும் ஒரு டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கு. அங்க ஸ்பை ஏஜென்ட்டா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. ஒரு பக்கம் ஒரு ஐட்டம் லேடி கிங்ஸ்மேன் டிபார்ட்மெண்ட்டையே ஒட்டுமொத்தமா அழிச்சிட்டா. அதுல இருந்து தப்பிச்ச நம்ம ஹீரோவும் ஒரு சில பேரும் அவளை தேடி கண்டுபிடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுக்கு தொழில் கத்து கொடுத்த ஒரு ஏஜென்ட் பயசலா மறந்துட்டு தான் யாருன்னு தெரியாம இருக்காரு. இவரை பழைய நிலைமைக்கு கொண்டு வர நம்ம ஹீரோவும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த ஐட்டம் லேடி ட்ரக்ல பாய்சனை கலந்துட்டு அந்த ட்ரக்கை யூஸ் பண்ண மக்கள், அந்த பாய்சனால மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அந்த பாய்சனை முறிக்க மருந்தை நான் கொடுக்குறேன், ஆனா ட்ரக்கை சட்டப்படி ஆக்குங்கன்னு ஐட்டம் லேடி பிரசிடென்ட்டுக்கே ஆர்டர் போடுறா. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவரோட குருநாதரும் அந்த ஐட்டம் லேடியை அழித்து மக்களை காப்பாத்தினார்களா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். ஆனா லைட்டா லேக் அடி அடின்னு அடிக்கும். தமிழ் டப்பிங் சினிமோகிராஃபி டபுள் ஓகே. ஐஎன்டிபி ரேட்டிங் 6.7, நம்ம ரேட்டிங் 6.1. கிங்ஸ்மேன் தி கோல்டன் சர்க்கிள், உலகத்தை காப்பாற்றும் உளவாளிகள். 1995 ரிலீஸான பார்ன் டு பி வைல்டு. காட்டுக்குள்ள குழந்தை குட்டியோட ஜாலியா இருக்கிற கொரில்லா குடும்பத்தை ஒரு பணக்கார மொட்டத்தலையன் கொரில்லா குடும்பத்தை கடத்தி வியாபாரம் பண்றான். ஒரு பக்கம் நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு கூட போகாம அடிக்கடி ஜெயிலுக்கு போய் குடும்ப மானத்தை வாங்குறான். என்னதான் இவனோட அம்மா இவனை ஜாமீன்ல எடுத்தாலும் பையனுக்கு என்னதான் புதுமதி சொன்னாலும் அவன் கேட்காம ஜாலியா வாழ்க்கையா ஓட்டிக்கிட்டு இருக்கான். இவனோட அம்மா கொரில்லாவுக்கு எடுபடி வேலை செய்யற ஆய நம்ம ஹீரோவையும் இதே கொரில்லாவுக்கு எடுபடி வேலை செய்ய சொல்றான். இவனும் அம்மா பேச்ச தட்ட முடியாம வேற வழி இல்லாம இந்த கொரில்லாவை பாத்துக்கிறான். இந்த கொரில்லா கூட பழக இவன் க்ளோஸ் ஃப்ரெண்டா ஆயிட்டான். ஒரு கட்டத்துல அந்த கொரில்லாவை விடவும் முடியல, விட்டு போகவும் முடியல. திடீர்னு ஒரு நாள் அந்த பணக்கார மொட்டை அந்த கொரில்லாவை தூக்கிட்டு போயிட்டான். நம்ம ஹீரோவும் அவங்கிட்ட இருந்த அந்த கொரில்லாவை தூக்கிட்டு வந்து ஊர் முழுக்க சுத்திக்கிட்டு சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு போட்டும் இவங்கள போலீஸ் தேடுது, இன்னொரு பக்கம் அந்த மொட்டை தலையன் தேடிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ இவங்க கிட்ட இருந்து அந்த கொரில்லாவை காப்பாத்தி இறுதியாக அதை காட்டுக்குள்ள சேர்த்தானா இல்லையா, இதுதான் படத்தோட கதை. ஆனா கடைசியில தெய்வ மகள் கிளைமஸை காமிச்சு நம்மளை அழ வைக்கிறாங்க. ஒரு ஃபேண்டசியான படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கலாம். தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி ரெண்டுமே ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ஐஎன்டிபி ரேட்டிங் 5.1, நம்ம ரேட்டிங் 5. பார்ன் டு பி வைல்டு, தெய்வ மகன். 2018 ரிலீஸான சிட்டி ஆஃப் லைஸ். ஒரு ஒயிட் போலீஸ்காரன் ஒரு பிளாக் போலீஸ்காரனை சுட்டு கொண்டுட்டான். இந்த கேஸை விசாரிக்க களத்துல இறங்குறாரு நம்ம ஜாக் ஸ்பேரோ. இந்த கேஸை கையில் எடுத்துக்கிட்டு இவர் எப்படிலாம் இந்த கேஸை கண்டுபிடிக்க போறாருன்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். லேக் அடி அடின்னு அடிக்கும். பொறுமையை பெருமையா நினைக்கிறவங்கள மட்டும்தான் இந்த படத்தை பார்க்க முடியும். தமிழ் டப்பிங் சுமார். சினிமாட்டோகிராஃபி ஓகே. ஐஎன்டிபி ரேட்டிங் 6.5, நம்ம ரேட்டிங் 5.1. சிட்டி ஆஃப் லைஸ், கடமையை செய்யும் போலீஸ்காரன். 2010 ரெட். பல நாட்களுக்கு முன்னாடி கவர்மெண்ட்டுக்கு ஸ்பையா வேலை பார்த்து நம்ம ஹீரோ புருஸ் வில்லிஸ் ஸ்பை வேலையே வேணான்னு உதவி தள்ளிட்டு ஒய்ஃபு கூட ஜாலியா இருக்காரு. இன்னொரு பக்கம் இவர் பல நாள் முன்னாடி டீல் பண்ண ஒரு கேஸை யாரோ ஆன்லைன்ல போட்டுட்டாங்க. இது நம்ம ஹீரோ தான் போட்டுட்டாருன்னு கவர்மெண்ட் நம்பி இவரை கொலை பண்ண ஒரு ஆங்காங் கொலைகாரனை அனுப்புறாங்க. உடனே நம்ம ஹீரோவும் இவனோட ஃப்ரெண்டும் இது என்னன்னு கண்டுபிடிக்க களத்துல இறங்குறாங்க. ஆனா இவரோட ஒய்ஃபு இவரை விட்டு போகாம இவருக்கு உதவி பண்றன்னு பேருல பல பேருக்கு முத்தம் கொடுத்து இன்ஃபர்மேஷன் வாங்குறா. அதுவும் நம்ம ஹீரோ கண்ணு முன்னாடியே. இவதான் அப்படின்னா நம்ம ஹீரோ முன்னாடியே ஒரு ஐட்டம் பொம்பளை நம்ம ஆளுக்கு கிஸ் கொடுப்பா. அந்த சீன்ல அல்டிமேட்டா இருந்தாலும் பல்லு வளர்க்குற கோல்கட் மாதிரி இருக்கு. அந்த ஐட்டம் பொம்பளை நம்ம ஹீரோக்கு துரோகம் பண்ணிக்கிட்டே இருப்பா. அப்ப கூட அவளை இவர் தான் நம்புவாரு. ஒரு மறைக்கப்பட்ட பயோ ஓப்பனை எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடைச்சா இதை வச்சு இந்த நாட்டையும் அழிக்கலான்னு எல்லா கவர்மெண்ட்டும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவை கொலை பண்ண வந்தவங்க எல்லாம் இவருக்கு ஹெல்ப் பண்றவங்க எல்லாம் இவரை கொலை பண்ண ட்ரை பண்றாங்க. இதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் சமாளிச்சு அந்த பயோ வெப்பனை அழிச்சாரா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. படம் செமையா இருக்கு. தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி இனிப்பா இருக்கு. ஐஎன்டிபி ரேட்டிங் 7, நம்ம ரேட்டிங் 7.2. ரெட் வைஃப் இன் இன்ஃபர்மேஷன். 2024 ரிலீஸான காட்ஜில்லா விசஸ் காங் தி நியூ எம்பையர். எலியும் புனியா இருக்கிற காட்ஜில்லாவும் காங்கும் வேற ரூட்ல போய் வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் காங் இருக்கிற உலகத்திலேயே இன்னொரு உலகம் ஒண்ணு இருக்கு. இன்னொரு பக்கம் காங்க மாதிரியே கொடூரமான காங்கெல்லாம் இருக்கு. அந்த கொடூரமான காங்கங்க பூமியை அழிக்க பாக்குறாங்க. இதுக்கப்புறம் காட்ஜில்லாவும் காங்கும் ஒன்று சேர்ந்து அந்த கொடூரமான காங்கை அழித்தார்களா இல்லையா, பூமியை காப்பாத்தினார்களா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். சிஜி ஒர்க்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. லைட்டா லேக் அடிக்கும், ஆனா தெரியாது. தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி டபுள் ஓகே. ஐஎன்டிபி ரேட்டிங் 6.3, நம்ம ரேட்டிங் 5.5. காட்ஜில்லா விசஸ் காங் தி நியூ எம்பையர், மக்கள் விசஸ் விலங்குகளின் உலகம்.